பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக சீர்காழியில் இன்று காலை முதலமைச்சர் ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இன்று நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். இதற்கு முன்னதாக இன்று காலை சீர்காழியின் தென்பாதி பகுதியில் அவர் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது சாலையோரம் திரண்டிருந்த பொதுமக்களிடம் நலம் விசாரித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பொதுமக்களிடம் அவர் வாக்கு சேகரித்தார். பெஸ்ட் புதுச்சேரி ஆக்குவோம் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போது ஒஸ்ட் புதுச்சேரியாக்க மாற்றிவிட்டனர் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் புதுச்சேரி பிரச்சாரத்தில் சாடியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் புதுச்சேரியை பெஸ்ட் மாநிலமாக மாற்றுவோம் என வாக்குறுதி அளித்த பிரதமர் மோடி தற்போது அதனை ஒஸ்ட் நிலைக்கு கொண்டு சென்றுள்ளார் என விமர்சித்தார். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி தன் அடையாளத்தை இழந்து வருவதாகவும் மாநில அந்தஸ்து வழங்காமல் மத்திய அரசு வஞ்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரியின் விடியலுக்கான நாளாக அமையும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். என்டியோட கூட்டணியோட அலங்கோலமான ஆட்சி நடக்க நீங்க அனுமதிக்கலாமா? நம்மோட டிமாண்ட் என்ன? ஒட்டுமொத்த புதுச்சேரியோட கோரிக்கை என்ன? புதுச்சேரி மாநிலமாகணும். 16 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியாச்சு. ஆனா ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லன்னு சொல்லி கைய விரிச்சிட்டாங்க. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை முனிசிபாலிட்டிகளாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதே போல புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்காம ஊராட்சி அளவுக்கு ட்ரீட் பண்றாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவதூறாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவருக்கு நாவடக்கம் தேவை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னை பாஜகவின் அடிமை என்று விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவருக்கு நாவடக்கம் தேவை என்றும் எச்சரித்தார். உதயநிதி ஸ்டாலினை மழையில் முளைத்த காளான் என்று விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி திமுகவின் குடும்ப அரசியலுக்கு இந்த தேர்தலை இறுதியாக இருக்கும் என்று தொண்டர்களிடையே உரையாற்றினார். இப்பதான் வந்திருக்குது. நேற்று பெய்த மழையில அந்த காளான் குதிக்குது. அவர் என்னை பத்தி விமர்சனம் செய்யறார். ஒரு காலகட்டத்தில் கூட்டணி அமைக்கிறோம், சில நேரத்தில் கூட்டணி அமைக்காத போறோம். அப்போ ஒரு சிலவர் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்ட பொழுது அதை பிரதானமாக எடுத்துக்கிட்டு உதயநிதி அவர்கள் பேசுறாரு. அவரு பால்டாயில் கொடுத்தவங்களா பஞ்சு பேசுறாரு, பால்டாயில் கொடுத்தவங்களா பஞ்சு டைலாக் பேசுறாரு. அவருக்கு வந்த வாழ்வு பாருங்க, அப்பவே எவ்வளவு போயிருப்பாங்க. அவர் நம்ம பேசுறாரு. நாட்டையே ஒழுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 காவலர்களுக்கும் இரட்டை மரண தண்டனை விதித்து மதுரை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2020ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் தந்தை ஜெயராஜ் மற்றும் மகன் பெனிக்ஸ் ஆகியோர் காவல் நிலையத்தில் வைத்து கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்த வழக்கில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி காவல்துறை அதிகாரிகள் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நிகழ்த்திய இந்த செயல் அரிதினும் அரிதானது என குறிப்பிட்டார். இதற்காக குற்றம் சாட்டப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 காவலர்களுக்கும் இரட்டை மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் குற்றவாளிகள் 9 பேருக்கும் சேர்த்து மொத்தமாக 1,48,000 ரூபாய் அபராதம் விதித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பில் மதுரை மாவட்ட நீதிபதி முத்துக்குமரன் உத்தரவிட்டுள்ளார். ஃபைன் காம்பன்சேஷன் 5,20,000 பெர் ஹெட், ஸோ 10,54,000. டோட்டலாக அவங்க பெனிக்ஸோட தாயார் அவங்ககிட்ட 1,40,00,000 ரூபா டோட்டல் காம்பன்சேஷன் அவங்க கொடுக்கணும். அவங்க கொடுக்காத பட்சத்தில் அவங்க அப்பீல் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அதை ரெவென்யூ ஆக்ட் படி அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செஞ்சு அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை முதல் சொல்லிட்டு வரும்போது மிக அருமையான கருத்துக்களையும் நிறையா சைட்டேஷனையும் சொன்னாங்க.
அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அறுதியிலும் அரிதான வழக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்க்கும் பொழுது இவங்க வந்து எந்த ஆயுதமும் இல்லாமல் நிராயுதபாணியாய் நின்றுள்ளார்கள். இவர்களை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே காவல்துறை தாக்கியுள்ளது. சாத்தான்குளம் வழக்கில் 9 காவலர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து நீதி வென்றுவிட்டது என ஜெயராஜின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 காவலர்களுக்கும் இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து உயிரிழந்த ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸின் குடும்பத்தினர் தங்களுக்கு நீதி கிடைத்துவிட்டது என உணர்ச்சிகரமாக தெரிவித்தனர். 6 ஆண்டுகால நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கிடைத்த இந்த தீர்ப்பு எதிர்காலத்தில் லாக்அப் மரணங்களை தடுக்க ஒரு பாடமாக அமையும் என்றும் நீதி வென்றுள்ளது என்றும் செய்தியாளர்களிடம் கூறினர். 2020 வருடம் விசாரணைகிற பேர்ல எங்க அப்பாவும் என் தம்பியை அழைச்சிட்டு போய் சாத்தான்குளம் காவல் நிலையத்துல கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டாங்க. படுகொலை செய்யப்பட்டு 6 வருடங்கள் ஆயிடுது. நாங்க எங்களுக்கான நீதியை வந்து நீதிமன்றம் எங்களுக்கு வழங்க நாங்க நம்பி இருந்தோம். நீதிமன்றம் இன்னைக்கு எங்களுக்கு அதுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருந்த எல்லா மக்களுக்கும், ஏன்னா எங்க துன்பத்தை அவங்களுடைய துன்பமா நினைச்சு எங்களுக்காக இன்னைக்கு வர இந்த நிமிஷம் வரை எங்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே எல்லா மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.